பிடிசி பெருங்காயம். நாங்கள் வந்து தூள் பெருங்காயம் வாங்க மாட்டோம். ஏன்னா அது டப்பியில் சும்மா கொஞ்சமாக இருக்கும், காசு பைசா கூட. நாங்கள் வந்து கட்டி பெருங்காயம் தான் வாங்குவோம். ஆனால் இது கட்டியாக போட்டால் குழம்புல அப்படி அப்படியே கட்டி கட்டியாக கிடக்கும். இதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, பிடிசி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். இது வந்து அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த குக்கருக்கு மேலே ஒரு 2 சொட்டு எண்ணெய். இது குக்கர் இப்போ தான் வச்சுருக்கேன், அதனால் சூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெயை தடவிட்டு பாருங்க, 4 கட்டி வாங்கியிருக்கேன். வச்சுட்டு பருப்பு வச்சுருக்கேன் குக்கரில். பாருங்கள், இது ஆனதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆகுது. இதை பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு பக்கம் வந்து இலகிடுச்சு. அப்படியே பரட்டி போட்டோம்னா மறுபக்கம் இலகிடும். இதே பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே இலகிடும் சூடாக. விசில் வர வரைக்கும் 20 மினிட்ஸ் விட்டலாம் குக்கரு சிம்மில் வச்சுட்டு. 10 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கணும். அந்த பக்கமாக இலகிடும் பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், 20 நிமிஷம் ஆகுது. இந்த பெருங்காயம் வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருக்கோம். அடுப்பை பெருசாக வைக்கல. பருப்பு விசில் வரப்போகுது. விசில் வரதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இதை பாருங்க, தெரியுதுங்களா? தெரியுதா? ஒரு பக்கம் சுடாது, ஒரு பக்கம் சுடும். இதை வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, இன்னும் சத்தம் இருக்கும். நல்லா கமர் கட்டு மாதிரி சவு சவுன்னு வந்துடும். இதை பாருங்கள், இதை பாருங்கள். இழுத்தச்சா இழுத்து தகுடாட்டம் பண்ணி அப்புறம் தட்டில் பச்சரிசி மாவை லைட்டாக தூவி விட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து அப்படியே வச்சிடணும். சின்ன சின்னதாக உடச்சி விட்டு கூட இப்பயே வச்சுக்கலாம் நீங்கள். நான் காஞ்சதுக்கப்புறம் உடைப்பேன். ஒரு நாளைக்கு மெனக்கிட்டோம்னா ஒரு 2-3 மாதம் நல்லா ஃப்ரீயாக ஓடும். பெருங்காயத்தூளை விட இதுதான் நல்லாயிருக்கும் பெருங்காயம். இதில் அந்த நேச்சர் ஆஃப் ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இறக்கி வச்சுருக்கேன். கீழே பச்சரிசி மாவு போட்டுருக்கேன். இதை வெறுந்தட்டில் வச்சிங்கன்னா அப்படியே ஊட்டிக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஆயில் பூசிட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக காயும். இப்போ இதை வெயிலில் வச்சு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். சாயங்காலம் காட்டுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெருங்காயம் 2 நாள் காஞ்சிருக்கு. இது வந்து இதை பாருங்க, சத்தம் கேட்குதா உங்களுக்கு? சின்ன சின்னதாக உடச்சிக்கணும் மிக்சியில் போடுறதுக்கு. தெரியுதுங்களா? அது போட்ட மாவு இப்போ வண்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா? மிக்சி கப்பில் போட்டு அடிச்சிட்டேன். பவுடர் எப்படி இருக்கு பாருங்கள். பெருங்காயப்பொடி, பெருங்காயப்பொடி. இது வந்து ரொம்ப நைஸாக வேணும்னாலும் அடிச்சிக்கலாம். நாங்கள் இந்த பக்கம் அடிச்சுக்குவோம். கட்டியெல்லாம் இருக்காது. நல்லா ஒரு 2 நாள் காஞ்சிது, சூப்பராக பொடி ஆகிடும். இது வந்து ரொம்ப அதிகமான வாசனையாக இருக்கும். ரவ்வோண்டு போட்டாலும் போதும். கடையில் வாங்கின பெருங்காயம் 1 ஸ்பூன் போடுறதே இதில் இவ்வளோ போட்டால் போதும். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும்.